வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். இந்த டைம் ஃப்ரேம் சார்ட்ல ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான கால்குலேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பைவட் பாயிண்ட் ஜோன்ல நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு அடுத்து இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி 50 ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட் 22,588 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டமாக 22,706 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நிஃப்டி 50 பார்த்தோம்னா 22,834 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுவே பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா முதல் கட்டமாக 22,340 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேட்டர்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறையா நமக்கு பேட்டர்ன் ரிலேட்டட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டோ அல்லது ஒரு மாற்றமோ மார்க்கெட்டை, அதாவது கீழிருந்து மேல் நோக்கியோ இல்லை ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்டோ கண்டிப்பாக கொஞ்ச நேரம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே நகர்ந்துச்சு அப்படின்னா 22,210 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அடுத்து 22,092 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜோனை டச் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாட் பேட்டர்ன் நமக்கு ரிலேட் ஆகுது. அடுத்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டை வச்சு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த பாக்ஸஸ் வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோனிங் பாக்ஸஸ். இது வந்து 22,500லேருந்து 22,700. இரண்டாவது பாக்ஸ் வந்து பார்த்தோம்னா 22,250லேருந்து 22,450. இந்த கேப் வந்து நம்ம ஒரு ஜோனாக வச்சுருக்கோம். இந்த ஜோனில் இப்போ டச் ஆகி என்ன ஆயிருக்கு, நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைனை டச் ஆகும் பொழுதெல்லாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த ஜோனில் இந்த லைனில் டச் ஆகிருக்கு. இப்போ டச் ஆகும் பொழுது இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இரண்டாவது பாக்ஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக முதல் சப்போர்ட் லெவலை ரீச் ஆகும். இந்த சப்போர்ட் லெவல் ரீச் ஆகும் பொழுது இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும். இதே இடத்துல நமக்கு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இல்லை இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த கட்டமாக 3வது ரெசிஸ்டன்ட் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். மூணாவது சப்போர்ட் லெவல் வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ட்டை 22,600. அப்போ இங்கே நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணுவோம். இதை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல வரும்பொழுது கண்டிப்பாக இங்கே ஒரு மாற்றம் கண்டிப்பாக நமக்கு அல்லது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தோம்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல இருந்து முதல் சப்போர்ட் லெவல் வரைக்கும் இருக்கலாம். இது இங்கே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் போய் பைவட் பாயிண்ட் லெவலில் ரீச் பண்ணி இங்கே நமக்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி 50யோட 13ஆம் தேதி வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. நமக்கு ஹோலியை முன்னிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு. அடுத்து தொடர்ந்து சனி ஞாயிறு வர்றதுனால மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூமெண்ட்ல முடியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட்டு. இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு வெஜ், இந்த வெஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லைன் வந்து நமக்கு வெஜ்ஜுக்கு வெளியில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இது இந்த லெவலை வச்சு இதை அப் ட்ரெண்டுக்கு செக் பண்ணிக்கிற வெஜ். இப்போ இந்த வெஜ்ஜில் அடுத்து இன்னைக்குரிய நிஃப்டி க்ளோஸ் ஆகும் பொழுது எங்கே க்ளோஸ் ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லெவலுக்கு மேலே நமக்கு க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு இன்னும் மேல் நோக்கி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே இதோட க்ளோசிங் பாயிண்ட் இன்னும் டவுன் ஆகி நமக்கு இந்த
வெஜ்ஜுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த கட்டம் நமக்கு இன்னும் கீழ் நோக்கி நகர்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கும். இதை ஒரு அனலைஸா நம்ம வச்சுக்கலாம். மேலும் இந்த லைனும் நமக்கு செக் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கோம். டவுன்ல வந்தது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் ஏற்றத்துல இருந்தது. திரும்பவும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த லைன்ல மாற்றம் வந்திருக்கு. அப்ப அந்த லைனையும் நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஏற்றம் வந்து இப்ப இறக்கம் வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த ஏற்றம் வந்து திரும்ப ஹெட் அண்ட் ஷோல்டரா மாறப்போகுதா அல்லது தொடர்ந்து மேல் நோக்கி இப்படி நகரப்போகுதா அப்படிங்கிறதையும் இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு இந்த லெவல்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்ல தான் கரெக்டா பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேல ஓப்பன் ஆச்சுன்னா 48,237 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க நமக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் இங்க கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு சின்ன சைட்வேஸ் கொடுக்கலாம். சைட்வேஸ் கொடுத்து மார்க்கெட்ல மாற்றம் வரலாம். இப்போ இதுக்கு அடுத்து 48,418 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சார்ட் பேட்டர்ன் இருக்கு. ஏகப்பட்ட இதுல இந்த இடத்துல பார்த்தோம்னா டச் ஆகி நமக்கு என்ன இருக்குன்னா முதல் ரெசிஸ்டன்ட், இந்த இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவலுக்குமே நிறைய லெவல்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாவது லெவல் 48,615 வரைக்கும் போச்சுன்னா அங்க ஒரு கண்டிப்பா ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இது அடுத்து பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 47,859 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதை தாண்டி பிரேக் அவுட் பண்ணுச்சுனாலும் நமக்கு நீங்க இந்த லெவல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் நமக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். 47,657 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு, பேங்க் நிஃப்டி வந்துருச்சுன்னா கண்டிப்பா அடுத்த கட்டம் 47,488 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ரேஞ்சை தொடும் பொழுது ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து இங்க பார்த்துட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியோட 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல இந்த 3 வெட்ஜ்ல பார்த்தோம்னா இங்க நமக்கு மிட் வெட்ஜுக்கு மேல தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த பாக்ஸ்ல இன்னைக்கியோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப நமக்கு ஒரு டவுன்ல மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த பாக்ஸை விட்டு இன்னைக்கு அதாவது முதல் சப்போர்ட் லெவல்லயே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சைட்வேஸ் கொடுத்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்த வாரங்கள்ல இந்த தொடர்ந்து இந்த பாக்ஸை விட்டு வெளியேறிச்சுன்னா நமக்கு 47,500 பிரேக் அவுட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 1 day சார்ட். இது ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்த வாரங்கள்ல மார்க்கெட் வந்து எப்படியெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 சேனலுக்குள்ளதான் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த கேப் வந்து நமக்கு ஜோன். இந்த ஜோன்ல இப்ப இந்த லைன்ல கீழே டச் ஆகி பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இது ரிவர்ஸ் ஆச்சுனாலும் நமக்கு 49,700ல இருந்து 800 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அதுக்கு அடுத்த வர்ற வாரங்கள்ல இது இல்லை அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த சேனலுக்குள்ள என்ட்ரி ஆச்சு அப்படின்னா 47,700க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி வந்தது அப்படின்னா 46,500 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகி இந்த சேனலுக்குள்ள ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வர வாரங்கள்ல அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.